அனைவருக்கும் அன்பு வணக்கம். மேச ராசிக்கு இந்த வாரத்தில் 12ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் வருது. 12ஆம் தேதி திங்கட்கிழமை துலாம் ராசியில் சந்திரன் இருக்கும்போது மேச ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால 7ஆம் வீட்டு சந்திரன் நிறைய நன்மைகளை கொடுப்பார். வீட்டில் சந்தோஷத்தை கொடுப்பார். கணவன் மனைவியுடைய நல்ல ஒற்றுமை மேலோங்கும். நல்ல நாள். அதே நேரத்தில் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. 14ஆம் தேதி புதன்கிழமை, 15ஆம் தேதி வைகாசி 1 மதியானம் 1:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் வர்றதுனால மேசராசிக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்குது. மனக்குழப்பங்கள் உண்டாகும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். ஆகவே மனக்கவலைகள் இல்லாமல் மன உறுதியோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் ஒரு வியாழக்கிழமை நாள் 15ஆம் தேதி மதியானம் 1:30 மணிக்கு மேலே, 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது, 17ஆம் தேதி சனிக்கிழமை வருது. இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக இருக்குது. 9ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை தடுமாற வைப்பார். வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் விலகி போகும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்து முயற்சி செய்யணும். அதே நேரத்தில் வரக்கூடிய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அமைதியும் கொஞ்சம் பொறுமையும் தேவை. இதே நேரத்தில் ஒரு 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் வருது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை நாள் மேசராசிக்கு அது 10ஆம் வீடாக இருக்கிறனால தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். கொஞ்சம் நிதானமாக யோசித்து அலுவலக பணி, வியாபாரம் மற்றும் தொழில்துறை இதிலெல்லாம் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தினா தொழில்துறையில் வேலை வாய்ப்பில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வணக்கம். ரிஷப ராசிக்கு 12ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் அன்று ஒரு பௌர்ணமி நாள். அதனால் ஒரு 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் எதிர்ப்புகளை எல்லாம் முறியடித்து வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். உடல் ஆரோக்கியம் வரும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். டென்ஷன் படபடப்பு இல்லாமல் பல நாள் பிரச்சனைகள்லாம் ஒரு நல்லதொரு தீர்வுக்கு வரும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். அதே நேரத்தில் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது, 14ஆம் தேதி புதன்கிழமை வருது, 15ஆம் தேதி வைகாசி மாதம் பிறக்குது. மதியானம் 1:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றமும் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். அதே நேரத்தில் 15ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியானம் 1:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை, 17ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடு சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். அதனால் பொறுமையாக இருந்து அந்த நாட்களை அமைதியாக வெற்றி கொள்ள வேண்டும். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். பிறகு 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மகர ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக இருக்கிறதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் தள்ளி போகும். வாய்ப்புகள் தள்ளி போகும். இருந்தாலும் இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் பொறுமையாக கடந்து அமைதியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மிதுன ராசிக்கு இந்த வார ராசி பலன் 12ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் வருது. அந்த அன்னைக்கு ஒரு பௌர்ணமி. ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். அது மிதுன ராசிக்கு ஒரு 5ஆம் வீடு இருக்கிறதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வரும். மனக்குழப்பங்கள் வரும். அதனால் மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மகிழ்ச்சியை அதிகப்படுத்தி கொள்வது நல்லது. எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, பிரியத்தோடு, அக்கறையோடு அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 17ஆம் தேதி புதன்கிழமை, 15ஆம் தேதி வியாழக்கிழமை வைகாசி 1 மதியானம் 1:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது. நல்லதொரு வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும்.
பலவிதமான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அதே நேரத்தில் 15ஆம் தேதி மதியானம் 1:30 மணியிலிருந்து 17ஆம் தேதி ஒரு வெள்ளிக்கிழமை நாள் வருது. 18ஆம் தேதி சனிக்கிழமை நாள் வருது. இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றமும் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகும். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஏற்படும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. அதே நேரத்தில் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மகர ராசியில் சந்திரன் வரும்போது அது 8ஆம் வீடு சந்திராஷ்டம் நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 12ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பௌர்ணமி. அது துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வைப்பார். வெற்றிக்காக பாடுபட வைப்பார். வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் காலதாமதங்கள், இடையூறுகள், பயணங்களில் தாமதமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். அதே நேரத்தில் 18ஆம் தேதி 17ஆம் தேதி 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் வருது. 14ஆம் தேதி புதன்கிழமை வருது. 15ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மதியானம் ஒரு 1:30 1:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது அது கடகராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். மன கஷ்டங்கள் வரலாம். பொறுமை முக்கியம். மனதில் உறுதி வேணும். மன சோர்வு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அதே நேரத்தில் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கடகராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நல்ல நாள். பேரும் புகழும் வந்து சேரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 12ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பௌர்ணமி. 3ஆம் வீட்டில் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். மகிழ்ச்சி சந்தோஷம் கிட்டும். நல்ல நாள். நன்மை வந்து சேரும். வாகன யோகம் இருக்குது. பிரயாணங்கள் வெற்றி பெறும். அதே நேரத்தில் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. 14ஆம் தேதி புதன்கிழமை வருது. 15ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மதியானம் 1:30 மணி வரைக்கும். அந்த அன்னைக்கு வைகாசி மாதம் பிறக்குது. இதில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் ஆகும். அதனால் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். அதே நேரத்தில் 15ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மதியானம் 1:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 17ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம். கவலைகள் வந்து போகலாம். மனதில் உறுதி தேவை. மன சோர்வு இல்லாமல் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, அக்கறையோடு, பிரியத்தோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் வர்றதுனால 6ஆம் இடம் மகர ராசியில் வெற்றி மேல் வெற்றி, முன்னேற்றம் ஏற்படும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். பலவிதமான பிரச்சனைகளை, எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 12ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பௌர்ணமி. துலாம் ராசியில் சந்திரன் இருக்கும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வாக்குவாதம் இல்லாமல், முன்கோவப்படாமல், சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காமல் சந்தோஷத்தை அதிகப்படுத்தி அமைதியாக மௌனமாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். அதே நேரத்தில் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் வருது. 14ஆம் தேதி புதன்கிழமை நாள் வருது. 15ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மதியானம் 1:30 மணி வரைக்கும். அந்த அன்னைக்கு வைகாசி மாதம் பிறக்குது. இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது
கன்னிராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், பேரும் புகழும் கிடைக்கும், மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்கும், நல்ல நாள் நன்மை வந்து சேரும். மதியானம் 1:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 17ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரலாம். வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. பொறுமை முக்கியம், விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். பிறகு 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மகர ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால மன சோர்வுகளும் மன கவலைகளும் வந்து போகும். ஆகவே மன உறுதியோடு எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி வாகை சூடுவதற்கு பொறுமை முக்கியம். அமைதியும் மௌனமும் வெற்றிக்கு வழிவகுக்கும். மனதில் உறுதி தேவை. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 12ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் வருது. அந்த அன்னைக்கு ஒரு பௌர்ணமி அன்னைக்கு ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது நல்லதொரு முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், பேரும் புகழும் கிடைக்கும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். பிறகு 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 14ஆம் தேதி புதன்கிழமை நாள், 15ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மதியானம் 1:30 மணி வரைக்கும். அந்த அன்னைக்கு வியாழக்கிழமை வைகாசி மாதம் பிறக்குது. இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வருது. வீட்டில் வேலைகள் அதிகமாக இருக்கும். சண்டை சச்சரவுகளுக்கும் முன் கோபத்துக்கும் வாக்குவாதத்துக்கு வீண் வாக்குவாதம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. அமைதியும் பொறுமையும் முக்கியம். மற்றபடி 15ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 1:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 17ஆம் தேதி சனிக்கிழமை நாள் இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது இதில் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வரதுனால நல்ல பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும், நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மகர ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வரதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக சென்று வருவது நல்லது. சிறு சிறு இடையூறுகள் வந்தாலும் அதை தொடர்ந்து விடாமுயற்சியால் வெற்றி பெறக்கூடிய நாளாக அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 12ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பௌர்ணமி. துலாம் ராசியில் சந்திரன் இருக்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானம். செலவுகள் அதிகரிக்கும். ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி வீண் அலைச்சல் வீண் விரயங்கள்லாம் ஏற்படாமல் அந்த அன்னைக்கு பார்த்துக்கிறது நல்லது. அதே நேரத்தில் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 14ஆம் தேதி புதன்கிழமை நாள், 15ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 1:30 மணி வரைக்கும். வியாழக்கிழமை வைகாசி மாதம் பிறக்குது. இந்த நாட்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றமும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும், நல்ல நாள் நன்மை வந்து சேரும். அதே நேரத்தில் 15ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 1:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 17ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது இல்லற வாழ்க்கையில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும். அதனால் வாக்குவாதம் இல்லாமல் வீண் சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காமல் முன்கோவப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. அமைதியும் பொறுமையும் வெற்றிக்கு வழிவகுக்கும். 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக மகர ராசி வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பேரும் புகழும் கிடைக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 12ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பௌர்ணமி. தனுசு ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசியில் சந்திரன் இருக்கும்போது 11ஆம் வீடு லாபஸ்தானம். வெற்றி மேல் வெற்றியும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், நல்ல வருமானமும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், மகிழ்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 14ஆம் தேதி புதன்கிழமை நாள், 15ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 1:30 மணி வரைக்கும். வியாழக்கிழமை வைகாசி மாதம் பிறக்குது. இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானம் வருது. வீண் அலைச்சல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. வீண் செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. சுப விரயம் நல்லது. தேவையான செலவுகளுக்கு மட்டும் பணத்தை செலவு செய்வது நல்லது. நேரங்காலங்களை வீணாக்க வேண்டாம்.
அதே நேரத்தில் 15ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மதியானம் 1:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது நல்லது தான். தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மகர ராசியில் சந்திரன் வரும்போது வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. முன்கோவப்பட வேண்டாம். வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். அதனால் அமைதியும் பொறுமையும் தேவை. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 12ஆம் தேதி பௌர்ணமி நாள் திங்கட்கிழமை நாள் துலாம் ராசியில் இருக்கும்போது 10ஆம் வீடாக வருது. மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும். நல்லதொரு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். அதே நேரத்தில் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் 14ஆம் தேதி புதன்கிழமை 15ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் ஒரு 1:30 1:30 மணி வரைக்கும் மதியானம் வியாழக்கிழமை நாள் மதியானம் 1:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்கு கிட்டத்தட்ட அது லாபஸ்தானமாக வருது. தொழிலில் நல்லதொரு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். ஊதிய உயர்வு கிட்டும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாள். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் 17ஆம் தேதி சனிக்கிழமை நாள் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது அது விரயஸ்தானமாக இருக்குது. செலவுகள் அதிகரிக்கும். வீண் செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. சுப செலவு தேவையான செலவுகளுக்கு பயன்படுத்தி கொள்வது நல்லது. அதே நேரத்தில் வீண் அலைச்சல் ஏற்படும். வீண் அலைச்சல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பிறகு 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மகர ராசியிலே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். மனது உற்சாகமாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 12ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பௌர்ணமி துலாம் ராசியில் சந்திரன் இருக்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. டென்ஷன் படபடப்பு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் உழைப்பை நம்பினால் வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. வாகனத்தில் பயணங்கள் மேற்கொள்ளும் போது நிதானமாக சென்று வருவது நல்லது. அதே நேரத்தில் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 14ஆம் தேதி புதன்கிழமை 15ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வைகாசி மாதம் பிறக்குது. மதியானம் 1:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது தொழில்ஸ்தானம். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு வெள்ளிக்கிழமை நாள் 15ஆம் தேதி வியாழக்கிழமை 15ஆம் தேதி 1:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் 17ஆம் தேதி சனிக்கிழமை நாள் இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடு லாபஸ்தானமாக இருக்குது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் இரட்டிப்பு லாபமும் ஊதிய உயர்வு கிடைக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் வருது. அந்த நாளில் மகர ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானம். செலவு அதிகரிக்கும். வீண் அலைச்சல் ஏற்படும். சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. வீண் செலவும் வீண் அலைச்சலும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 12ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் பௌர்ணமி மீன ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டிரம் நாளாக இருக்குது. மனக்குழப்பங்கள் ஏற்படும். மனக்கவலைகள் இல்லாமல் மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் 14ஆம் தேதி புதன்கிழமை நாள் 15ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 1:30 மணி வரைக்கும் அன்று வைகாசி மாதம் பிறக்குது. இந்த நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் விலகி போகும். இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் விடாமுயற்சி தேவை. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் நிதானம் தேவை. பிறகு 15ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 1:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடு தொழில்ஸ்தானம். அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். ஊதிய உயர்வு கிடைக்கும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மகர ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலனை தொடர்ந்து கேளுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.